ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கோவில். அண்ட் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 வெட்டி ஆற்காட்லேருந்து கலவை போகிற ரூட்டில் வந்து இந்த கோவில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு புதுசாக பில்டப் ஆன கோவில். நீங்கள் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கல்ல, அந்த பக்கமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக வரும்போதே அந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ஸ் நிறையா கிடச்சிது நமக்கு. அண்ட் இந்த கோவிலுக்கு உள்ளே வந்து ஒரு குட்டி ஷாப்பும் இருக்குது. அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அக்சசரிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸு, செயின், பேங்கிள் எல்லாமே இருந்தது. அண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு என்னெல்லாம் ஆஃபரிங்ஸ் நமக்கு தரணும் அப்படின்றது தெரியலனா, ஸோ என்னென்ன ஆஃபரிங்ஸ் நம்ம வராகி அம்மனுக்கு கொடுக்கலாம் அண்ட் அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து போஸ்டர்ஸாக ஒட்டிருந்தாங்க. அண்ட் உள்ளுக்குள்ளேயுமே வந்து அதுக்கான ஆஃபரிங்ஸ் வந்து சேலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம அங்கேருந்தும் வந்து அதை வாங்கி சுவாமிக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியல அப்படின்னா அங்கேருந்து வாங்கி நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் ஸ்டாச்சு இருந்தது. இங்கே தான் வந்து நம்ம பூஷ்ணிக்கால விளக்கேற்றுறது, தேங்காயில் விளக்கேற்றுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து விளக்கேற்றலாம். ஸோ உள்ளுக்குள்ளே இப்போ தான் ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு சுவாமி என்ட்ரன்ஸும் வருது. ஜென்ரலாக வராகி அம்மனுக்கு எலுமிச்சை மாலை, வெத்தலை மாலை, தேங்காயில் விளக்கேற்றுறது, பூஷ்ணிக்காயில் விளக்கேற்றுறது, குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது, இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். வராகி அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம மகாவிஷ்ணுவோட ஒரு ஃபீமேல் அவதாரம் தான் வராகி அம்மன். ரொம்பவே பவர்ஃபுல்லான காட். இவங்களை வந்து ஜென்ரலாக நம்ம எதுக்கு வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு, அப்புறம் கெரியர்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ க்ரோத் வர்றதுக்கு, நம்மளுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், கரேஜ் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிறதுக்கு, நம்மளே இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கான பர்சனாக ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வராகி அம்மனை வேண்டிக்கலாம். ஸோ நம்ம மனசார வேண்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ எது நம்ம வந்து மனசார பண்ணாலும் வந்து பாசிட்டிவ் சேஞ்ச் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பிலீஃப். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரகாரம் சுற்றுற வழியிலையும் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபரிங்ஸ் நம்ம வராகி அம்மனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத போஸ்டர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா கோவில் மாதிரி தனித்தனியாக சன்னதி அப்படிங்கிறது இல்லை. மெயினாக வந்து வராகி அம்மன் சன்னதி தான் இருக்குது. சுற்றி சுவாமியை சுற்றும்போது, பிரகாரம் சுற்றும்போது லைக் எல்லா சுவாமியோட குட்டி குட்டி ஸ்டாச்சூஸும் வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி எடுத்த உடனே வந்து பிள்ளையார் தான் ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. அதே மாதிரி பிள்ளையார், ஆஞ்சநேயர், குரு பகவான் அப்படி சுற்றி எல்லா சுவாமியும் இருக்குது. அண்ட் எல்லா பக்கமும் வந்து வராகி அம்மனோட டிஃப்ரெண்ட் பேரில் வந்து பெயிண்டிங்ஸும் வந்து அங்கே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. எந்தெந்த நாளில் வந்து வராகி அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சமி அப்போது, ஃப்ரைடேஸில், அமாவாசை, பௌர்ணமி, ஆஷாட நவராத்திரி அந்த டேஸில் வந்து ரொம்பவே வராகி அம்மனுக்கு வந்து விசேஷம். ஸோ பஞ்சமி நாட்களில் வந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா மார்னிங்லேயும் ஓப்பனில் இருக்குது. அண்ட் மீதி டேஸில் பார்த்திங்கன்னா ஈவினிங்ஸில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அண்ட் இந்த கோவிலோட டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எப்போது இந்த பக்கம் விசிட் பண்ணுறீங்க இல்லை பக்கத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி நீங்களும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த கோவிலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப டிவைன்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய கிட்ஸுக்குமே வந்து இது ரொம்பவே டிவைன்ஃபுல்லாக இருந்தது. அவங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எல்லா ஜென்ரலாக வந்து சுவாமிகள் பற்றி கதைகள் இருக்கும் பெயிண்டிங்ஸில். பட் இந்த கோவிலில் வந்து அந்த மாதிரி கதைகள் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. பட் வராகி அம்மன் ஃபோட்டோஸ் வரைஞ்சி அவங்களுக்கு இதுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கூட்டம் இல்லாததால் ரொம்பவே தர்ஷன் எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் 2-3 வாட்டியும் வந்து கிட்ட போய் சுவாமியை தர்ஷன் பண்ணோம்.
ஸ்ரீஷா சுவாமி சன்னதியில் சொன்ன ஸ்லோகம்லாம் கேட்கலாமாங்க. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भक्तुमे सदा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां विषदे भवरोगिणां निधिये सर्वविद्यानां ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமஹ. நம்ம சேனலில் ஸ்லோஹாஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பிளேலிஸ்ட் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். டைமிங்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.